ராஷ்டிரபாஷா பெஹலா பத்ர ஃபஸ்ட் பேப்பர். அதில் பத்திய பாடல்கள் போயம்ஸ். சுபுகாம்னா போயம் பார்க்குறோம். நிம்னலிखित पद्यांश का भाव स्पष्ट कीजिए. இந்த பத்தியினுடைய அர்த்தத்தில் விளக்குங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. வித்யா கலா கௌசல்யா ஹோ, ராஷ்ட்ரியதா கா ராக் ஹோ. இந்த வரியினுடைய விளக்கத்தை ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. அதை தான் எக்ஸாம்பிள் எழுத போகிறோம். கவி और கவிதா, கவிஞர் மற்றும் கவிதை. यह पद्यांश சுபுகாம்னா கவிதா சே दी गई है. இந்த வரிகள் சுபுகாம்னா என்ற கவிதையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ் கவிதா கே கவி ராஷ்டிரகவி மைதிலி சரண் குப்த் ஹை. இந்த கவிதையினுடைய கவிஞர் தேசிய கவிஞர் மைதிலி சரண் குப்த் ஆவார். इस कविता में भारतवासियों के कल्याण के लिए भगवान से प्रार्थना करते हैं. இந்த கவிதையில் தேசிய மக்களுடைய பாரத மக்களுடைய நலனுக்காக பகவான்கிட்ட கடவுள்கிட்ட வேண்டுற மாதிரி ஒரு ப்ரேயர் சாங் வேண்டுறார். பாவார்த் அர்த்தம். कवि भारतवासियों के कल्याण के लिए भगवान से इस प्रकार प्रार्थना करते हैं. கவிஞர் பாரத மக்களுடைய நலனுக்காக கடவுளிடம் இந்த மாதிரி வேண்டுகோள் வைக்கிறார். என்னது? सबके मन में विद्या कला और विभिन्न विषयों में कुशलता प्राप्त करने की चाह हो. ஒன்று எல்லாருடைய மனதிலையும் வித்யானா கல்வி, கலை மற்றும் வெவ்வேறு பாடல்களிலும் புலமை பெற்றிருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறார். सब लोग आलसीपन छोड़कर सुख में काम करें और सदा देशभक्ति भावना बनी रहे. எல்லா மக்களும் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுகமாக வேலை செய்யணும் மற்றும் எப்பயுமே தேசிய உணர்வுடனே இருக்க வேண்டும். उपलक्ष्य के पीछे पुण्य का ही पक्ष हो. कवि और कविता, கவிஞர் மற்றும் கவிதை. यह पद्यांश சுபுகாம்னா கவிதா சே दी गई है. இந்த வரிகள் சுபுகாம்னா கவிதையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ் கவிதா கே கவி ராஷ்டிரகவி மைதிலி சரண் குப்த் ஹை. இந்த கவிதையினுடைய கவிஞர் தேசிய கவிஞர் மைதிலி சரண் குப்த் ஆவார். இஸ் கவிதா மே भारतवासियों के कल्याण के लिए भगवान से प्रार्थना करते हैं. இந்த கவிதையில் பாரத மக்களின் நலனுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறார். பாவார்த் இதனோட அர்த்தம். कवि भारतवासियों के कल्याण के लिए भगवान से इस प्रकार प्रार्थना करते हैं. கவிஞர் பாரத மக்களுடைய நலனுக்காக கடவுள்கிட்ட இந்த மாதிரி பிரார்த்தனை செய்கிறார். भारतवासियों के मन हमेशा अपने लक्ष्य की प्राप्ति में लगे रहे. பாரத மக்களுடைய மனது எப்பொழுதுமே தங்களுடைய லட்சியத்தை பெறுறதை பற்றி தான் இருக்கணும். किसी भी हालत में वे अपने लक्ष्य को ना छोड़ें. எந்த ஒரு நிலையிலையும் எந்த ஒரு நிலைமை வந்தாலும் அவர்கள் தங்களுடைய லட்சியத்தை விடக்கூடாது. சோடுனான விடுதல், நா சோடே விடக்கூடாது. जब तक वे जीवित रखते हैं तब तक पुण्य के पक्ष में ही रहें. எப்பொழுது வரைக்கும் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்களோ அப்போ வரைக்கும் புண்ணியத்தினுடைய
பக்கத்தில் தான் இருக்க வேண்டும். ஓகே, தன்யவாத்.